ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மட்டன் எலும்பில் எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு. ஏற்கனவே நேற்று விலாகில் மட்டன் சூப் பார்த்துருப்பீங்க. சூப் முடிச்சுட்டு நான் குக்கர்லேருந்து அப்படியே மட்டன் நான் சமைக்கல, தூக்கி வச்சுட்டேன். ஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நான் வெங்காயம், தக்காளி, அப்புறம் அதில் சேர்க்குறதுக்கு ஒரு வாழைக்காயும் ஒரு கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், பூ ஒரு பேர் ஆக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம இதுக்கு மசாலா திரித்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஏற்கனவே நம்ம மட்டனில் கொஞ்சம் மிளகு சீரகம்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ நமக்கு கொஞ்சம் கம்மியாகவே இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அப்புறம் கறி மசாலா, பட்டை, அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சேர்க்கணும். லவங்கப்பூ, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் உடச்சி இதில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இதிலே கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நான் ட்ரைவாக கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பவுட்ரு மாதிரி ஆகிற வரைக்கும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குக்கரில் ஏற்கனவே அந்த சூப்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கிறேன், எலும்பை. ஸோ நான் எலும்பை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அந்த பச்சை வாசனை எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சம் நல்லா மட்டனை வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் இதில் தேவையான காய்கறிகள்லாம் சேர்க்க போகிறேன். என்னென்னா, ஒரு வாழைக்காய் நல்லா தொளி நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் ஒரு கத்திரிக்காய், நல்லா பெரிய கத்திரிக்காவாக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன கத்திரிக்காவாக சேர்த்துக்கோங்க. எனக்கு என்னமோ கத்திரிக்காய் நிறைய இருந்த மாதிரி குழம்புல இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன கத்திரிக்காவாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ மட்டன் சேர்க்குறோமோ அதுக்கு தக்கன காய்கறி சேர்க்கணும். ஸோ நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால காய் நிறைய தெரிஞ்ச மாதிரி இருந்தது. நான் நம்ம போட்டு வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா திரித்து எடுத்துக்கிட்டேன். பல்ஸ் மோடு மட்டும் கொடுத்துட்டு நல்லா திரித்து எடுத்துகிட்டு ஒரு 2 இன்ச் அளவில் இஞ்சியை நல்லா தொளி சீச்சு கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 7-8 பல் பூண்டு தொளி எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் வாஷ் பண்ணி இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது இதில் நம்ம மசாலா பொருட்களோட இஞ்சி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் இது 3ஐயும் போட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதே டைப்பில் தான் மட்டன் குழம்பும் ரெடி பண்ணுவேன். ஏற்கனவே நம்ம சேனலில் சமையல் ப்ளேலிஸ்ட்டில் மட்டன் குழம்பு இருக்கும். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதை பார்க்கலாம், அந்த வீடியோ. இல்லைனா லிங்க் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நான் இப்போ அரைச்ச மசாலாவையும் அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நான் அடிஷ்னலாக நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, கொண்டக்கடலை நல்லா ஊற வச்சு குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எலும்பு குழம்புல நீங்கள் கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை அப்படின்றதுனால நான் சேர்க்கல. கொண்டக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம குழம்பு வைக்கும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருங்க. இப்போ நான் தக்காளி கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். நீங்கள் கரைச்சி கூட இதில் ஊற்றிக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஒன்றா விட்டு வேக விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த குழம்பு கட்டியாகவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் எலும்பு குழம்பு எப்போவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக
தேங்காவை நல்லா அரைச்சி இதில் ஊற்றிடலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. திருவின தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சிட்டு இதில் ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. இந்த தேங்காய் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க குழம்பு. ஸோ இதை வந்து மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வச்சு பாருங்கள் குழம்பு, இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நாங்கள் அடுத்து லன்ச்சு சாப்பிட ரெடி ஆயாச்சு. நான் வந்து கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாம் போட்டு, கொண்டக்கடலை இதெல்லாம் போட்டு நான் வந்து சாப்பாடு வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு லன்ச்சு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பனங்கிழங்கு வந்து அவிக்க போகிறோம். நேற்று விலாகில் பார்த்துருப்பீங்க, சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு. இன்றைக்கி வந்து பனங்கிழங்கு அவிச்சு நான் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். பொங்கல் அன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பொங்கலுக்கு நாள் வாங்கின பர்ச்சேஸில் வந்து பனங்கிழங்கு வந்து ஒரு கட்டு வாங்கியிருந்தேன். ஸோ நான் அது எல்லாத்தையும் தோல்லாம் உரித்து எடுத்துகிட்டு முனி அப்புறம் வந்து சைடெல்லாம் கட் பண்ணி, நான் வந்து கொஞ்சம் பெரிய கிழங்காக இருக்கிறது எல்லாத்தையும் 2ஆக கட் பண்ணி குக்கருக்குள்ளே வச்சுட்டேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து நமக்கு பானையில் வச்சு அம்மா எல்லாம் அவிப்பாங்க. இப்போ நம்ம குக்கர்லேயே அவிக்கிறதுனால அந்த குக்கர் சைஸ்க்கு வேணும் அப்படின்றதுக்காக கட் பண்ணியிருக்கேன். நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு அந்த பனங்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் நான் வந்து வச்சு எடுத்தேன். என்னோடய குக்கருக்கு வந்து 3 விசில் வச்சா கரெக்டாக வெந்துடும் அப்படின்றது தெரியும். ஸோ நான் 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு பனங்கிழங்கு அவிச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்டோம். இதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.